iPhone 13. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் தான் நம்ம வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ஒரு லோ லைட்னு சொல்ல முடியாது, இருட்டில் தான் ஷூட் பண்ணிட்டுருக்கோம். பின்னாடி மட்டும் வந்து ஒரு ஒரு பல்பு மட்டும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மொட்டை மாடி பல்பு. ஸோ இந்த பல்ப் லைட்டிங்கில் வச்சு தான் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் iPhone 13 எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ நாய்ஸ் வந்து விசிபிளாக இருக்குது, பட் ஸ்டில் ஒரு லோ லைட்டில் சாம்பிள் உங்களுக்கு காட்டினா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நல்லாவே மேனேஜ் பண்ணுது இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும். அப்படியே வந்து பின்னாடி வந்து 3 வந்து கிளியராகவே தெரியுது பாருங்கள். ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து ஸ்கின் டோன் எல்லாமே வந்து பயங்கர டார்க்காக இருக்குது. ஃபேஸில் இருக்கக்கூடிய குட்டி அந்த பிம்பிள்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக எடுத்து கொடுக்குது. பட் அந்த செல்ஃபி ஓரியன்ட் அந்த செல்ஃபி லவர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். விவோ ஓப்போ ஃபோன்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து லைட்டாக அந்த பவுட்ரு பூசி ஸ்கின்னை சாஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி லைட்டாக ஜிம்னாஸ்டிக் வேலைலாம் பார்த்துட்டு அவுட்புட் நம்ம பார்க்குறதுக்கு ஆஹா சூப்பராக இருக்கே அப்படின்னு தோண வைக்கும். பட் இதில் வந்து என்னடா இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு தோண வைக்குது. பட் ஸ்டில் ஒரு நேச்சுரலான அவுட்புட் கிடைக்குது. பட் நான் வந்து ஆல்ரெடி வெளியிலலாம் ஊர்லாம் சுற்றிட்டு வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது ஆல்ரெடி வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கேன். பட் ஃபோட்டோவில் பார்க்கும்போது என்னடா நான் இவ்வளோ மோசமாக இருக்கேனா அப்படின்னு தோண வைக்குது. அண்ட் இந்த வீடியோ வந்து லேண்ட்ஸ்கேப் மோடில் iPhone 13 ஃப்ரண்ட் கேமராவில் இருந்தால் நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஆடியோ வந்து எந்தளவுக்கு கேட்குதுன்னு பாருங்கள். ஏன்னா யூஸ்வலாகவே வந்து ஐஃபோன்ஸ் அப்படின்னாலே வந்து வீடியோக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்ற காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோன் எந்த அளவுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் எனக்கு வந்து அப்படியே டேரெக்டாக ஆப்போசிட்டில் சண்டை இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எந்த மாதிரி ஃபோனாக இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணோம். பட் அப்படியே வந்து நம்ம இந்த பக்கம் திரும்புவோம். ஸோ இப்போ எப்படி மேனேஜ் பண்ணுது? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ஸான லைட்டிங் சுச்சுவேஷனில் ஃபோன் ஸ்ட்ரகிள் ஆகுதா இல்லை மேனேஜ் பண்ணுதா, எல்லாமே வந்து உங்கள் ஒப்பீனியன்ஸ்லாம் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு வெயிலில் இருக்க சுச்சுவேஷனில் கூட ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் வந்து நல்லா பிரைட்டாகவும் இருக்குது, அடிக்குவேட்டாக யூஸபிளாகவும் இருக்குது ஸ்க்ரீனு. பட் வீடியோ எடுக்கும்போது நாட்ச் நம்மளுக்கு தெரியாது. நார்மலாக யூஸ் பண்ணும்போது நாட்ச் கொஞ்சம் இடிக்கும். பட் 2 நாள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது பழகிடும், அது பெரிய இஷ்யூவாக இருக்காது. பட் ஸ்டில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. அது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மாசாக இருந்திருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து அல்ட்ரா ஒயிட் கேமராலாம் நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அல்ட்ரா ஒயிட்டில் ஸ்டெபிலைசேஷன் எப்படியே இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வந்து நம்ம மெயின் கேமராவுக்கு வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம். மெயின் கேமரா சுவிட்ச் பண்ணுறது கூட வந்து இன்ஸ்டண்ட்டாக இருக்குது, எந்த ஒரு லேக் மாதிரி தெரியல. ஸோ மெயின் கேமராவில் டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு நல்ல லைட்டிங் சுச்சுவேஷன் இது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணோம். அப்படியே வந்து ஒரு சின்ன வாக் போகலாம். ஸோ ஃபோனோட ஸ்டெபிலைசேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பாருங்கள். மேலே பார்த்தோன்னா சூரியன். அவுட்டோர்லேயே வந்து நான் வீடியோ சாம்பிள் காட்டுறேன். பட் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் வெளியில் போக முடியாததுனால மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய வீடியோ சாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அப்படியே வந்து A52s இங்கே இருக்குது. ஸோ A52s வந்து அப்படியே நம்ம ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ பங்கமாக இருக்குது, ஃபோக்கஸ் எல்லாமே வந்து வேறு லெவல் பண்ணுது. ஸோ மாசாக இருக்குது. இப்போ ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் ஐஃபோன் சுவிட்ச் ஓவர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோக்காக வந்து கண்டிப்பாக வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணலாம். ஃபோக்கஸிங் எல்லாமே வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், வேறு லெவல் பண்ணுது ஐஃபோனு. பட் ஸ்டில் ஒரு ப்ரீமியமான அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுறோம் இதுக்கு. ஸோ பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா தான் வந்து நம்ம ஷாக் ஆகணும். அல்ட்ரா வைடுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணலாம். ஸோ இது மெயின் கேமரா. ஸோ இது வந்து நம்ம ஃபுல் HD 60 fps தான் நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். செட்டிங்ஸில் போய் நம்ம வந்து 4K கூட மாற்றலாம். 4K 60 வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸ்லோ மோஷன்லாம் நான் இன்னும் ட்ரை பண்ணல. ஸ்லோ மோஷன் வீடியோலாம் எடுத்துகிட்டு அதையும் வந்து அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு. பட் என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, வீடியோ எடுக்கும்போது வந்து நம்மளால் வந்து ஃப்ரண்ட் கேமராவுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ண முடியாது. சாம்சங் டிவைசஸில் அப்படி நம்ம பண்ண முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன் இவங்க கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ சாம்பிள், ரியர் வீடியோ சாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வெயில் கொளுத்துது காலையிலேயே.